காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கைக்கு வரவுள்ள பெருந்தொகை எரிபொருள் வெளியான அறிவிப்பு. வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவின் பொய்யான அறிவிப்பு அதிரடியாக அம்பலப்படுத்திய ஈரான். இனி விரிவான செய்திகள். ஏப்ரல் மாதத்தில் 12 சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் சரக்குகள் இலங்கைக்கு வந்து சேரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருண தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு எவ்வித பற்றாக்குறையுமின்றி பராமரிக்கப்படுவதாகவும் கோரப்பட்ட சரக்குகள் திட்டமிட்டபடி வந்து சேரும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு 30,000 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் சரக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். புத்தாண்டு காலப்பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். குறித்த விடயத்தை போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் WPJ சேனாதிதீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான காணொலி ஆதாரங்களை பொதுமக்கள் சமர்ப்பிப்பதற்காக 0704755 என்ற விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தாங்கள் அவதானிக்கும் போக்குவரத்து விதிமீறல்களை காணொலியாக பதிவு செய்து இந்த இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். புத்தாண்டு காலப்பகுதியை முன்னிட்டு இன்று முதல் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வீதி விபத்துகளை குறைப்பதற்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துவதற்குமான ஒத்துழைப்பை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. மேலும் சாரதிகள் மது போதையில் வாகனம் செலுத்துதல், அதிக வேகம் மற்றும் அபாயகரமான முறையில் முந்தி செல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் என பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படையின் 2 ஏவுகணை அளிப்பு கப்பல்கள் நுழைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்த கூற்றை ஈரான் முற்றாக மறுத்துள்ளது. அமெரிக்க கப்பல்கள் கார்முஸ் ஜலசந்தியை அணுகியதாகவும் அதற்குள் நுழைந்ததாகவும் சென்காம் தளபதி கூறியுள்ள தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று ஈரானின் ஆயுதப்படை தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எந்தவொரு கப்பலும் நீரிணையை கடப்பதற்கான அனுமதி மற்றும் அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கும் அதிகாரம் ஈரானிய ஆயுதப்படைகளிடமே உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோர்முஸ் நீரிணையில் உள்ள கன்னிவடிகளை அகற்றுவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் நீரிணையை கடந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தது. அமெரிக்காவின் இந்த கூற்றை ஈரான் தற்போது பகிரங்கமாக மறுத்துள்ளதால் அந்த பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.